பேர் ஆனந்தகுமார். நான் கடலூரில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். கடலூரில் பெருவாரியான மக்கள் தொகை கணக்கீட்டில் அடிப்படையில் கிட்டத்தட்ட பள்ளிகள், மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனை, அரசு அலுவலகங்கள் அனைத்தும் அருகாமையில் இருந்த காரணத்தினால் போக்குவரத்து நெரிசல் கருத்தில் கொண்டு 2020ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் 8.5 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு நகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு புதிய கலெக்டர் அலுவலகத்துக்கு அருகாமையில் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு அங்கு அடிக்கல் நாட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குறிஞ்சிப்பாடி தொகுதியில் அமைத்து எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் காசநோய் மருத்துவமனை அருகாமையில் எளிதில் பரவக்கூடிய காசநோய் டிபி நோய் பரவக்கூடிய இடத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. மிகுந்த வருத்தத்துக்குரியது. இது சம்பந்தமாக நாங்கள் மட்டுமல்ல, அதிமுக மட்டுமல்ல, பொதுநல அமைப்புகள், திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் பல்வேறு போராட்டங்களை நடத்தின. அதை எவற்றையும் கருத்தில் காணாமல் பொதுநல அமைப்புகள் கொடுத்த கோரிக்கை மனு பல்வேறு போராட்டங்களையும் கருத்தில் கொள்ளாமல் இந்த ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இங்கிருந்த பேருந்து நிலையத்தை தொலைதூரத்தில் பாதுகாப்பற்ற, சுகாதாரமற்ற, பொதுமக்களுக்கு எவ்வித நலனும் இல்லாத ஒரு பேருந்து நிலையத்தை அமைத்து கொடுத்தது மிகுந்த வருத்தத்துக்குரியது. கடலூர் மாநகரத்தை சுற்றி 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. 10க்கும் மேற்பட்ட பள்ளிகள் உள்ளன, அரசு மருத்துவமனைகள் உள்ளன, கல்லூரிகள் உள்ளன, தலைமை நீதிமன்றம் உள்ளன, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், எஸ்பி அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலகங்களும் பிரதானமாக உள்ள பகுதியை விட்டுவிட்டு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டருக்கு அருகாமையில் தொலைதூரத்தில் ஒரு மருத்துவமனை பேருந்து நிலையம் அமைத்து கொடுப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இது போன்ற மக்கள் நல விரோதத்துகளை செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. இதனை ஆகையால் தயவு செய்து மீண்டும் மக்கள் பயன்பாடும் வகையில் மக்களுக்காக ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அரசு கலெக்டர் அலுவலகத்துக்கு அருகாமையில் நிர்ணயிக்கப்பட்ட அடிக்கல் நாட்டப்பட்ட இடத்தில் பேருந்து நிலையம் அமைத்து வழிகாட்ட வேண்டும். ஏனென்றில் பொதுவாக பைபாஸுக்கு அருகாமையில் அந்த பண்டுட்டி போகிறவங்க, விழுப்புரம் போகிறதுக்கு, பாண்டி போகிறதுக்கு, கஸ்டம்ஸ் ரோட்டு வழியாக பைபாஸ் ஏறிடலாம். நல்ல திட்டத்தோட தெளிவுபடுத்தி உருவாக்கப்பட்டது. டிபிஆர் என சொல்லப்படுகின்ற அண்ணா யூனிவர்சிட்டி இருந்து பெறப்பட்ட ஒரு அறிக்கையின் அடிப்படையில் இங்கிருந்த பேருந்து நிலையத்தை 12 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு சென்றார்கள். காரணம் என்னவென்றால் அங்கே ஆற்றங்க